எவ்வளவோ விதமா மீன் குழம்பு வச்சிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு இடிச்சு சேர்த்து ஒரு மீன் குழம்பு வச்சு பாருங்க. தேங்காய் இல்லாம செம்ம டேஸ்டா இருக்கும். அரையிலிருந்து 3/4 கிலோ மீனுக்கான அளவுங்க. நல்லா ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, கொஞ்சம் நிறைய தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. பழைய புளியா இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. இது புது புளிங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கோங்க. 10லிருந்து 12 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு அம்மிக்கல்ல இடிக்கிறேங்க. உங்ககிட்ட இடிக்கல் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இடிச்சுக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில போட்டுட்டு ஒரே ஒரு திருப்பிட்டு கூட எடுத்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டும் ஒன்னா கூட போட்டு நீங்க இடிச்சுக்கலாம். இல்லைன்னா தனித்தனியா. வெங்காயம் நிறைய இருக்கிறதுனால முதல்ல வெங்காயத்தை இடிச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டையும் சேர்த்து இடிக்கிறேங்க. இது தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, இடிச்சு மட்டும் எடுக்கணும். நைஸாவும் அரைக்கக்கூடாதுங்க. வெங்காயமும் பூண்டு மட்டும்தாங்க இடிக்கிறோம். தக்காளி நம்ம வெட்டி தான் சேர்க்க போறோம். இப்ப இடிச்ச பொருளெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டியில ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு,